யூ வில் கெட் ஜீரோ சப்போர்ட் ஃப்ரம் த பிராண்ட். அந்த அக்ரிமெண்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு கிளியரா போட்டிருப்பாங்க. ரீஃபண்டபிள்னு எதுவும் இருக்காது. இது எல்லாமே நான் ரீஃபண்டபிள். இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நான் குடுத்துட்டேன். பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குடுத்துட்டேன். இது எல்லாமே கிளியரா டிஃபைன் பண்ணிடுவாங்க. 10 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் ஒர்க்கிங் கேபிட்டலா ஒரு மாசம் ஒரு 20,000 30,000 இன்னொரு 10 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு 20 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒரு லாஸ் ஆயிடுது. இதுக்கு மேல இந்த கடைய ரன் பண்ண வேணாம். நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம். ஏன்னா நான் திரும்ப திரும்ப காசு போட்டுட்டே இருக்கேன். இது வேஸ்ட் ஆஃப் மனி அப்படின்னு நீங்க ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு ரியலைஸ் பண்றீங்க. இப்போ வரைக்கும் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 20 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க அந்த பிசினஸை ஸ்கிராப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 லேக் கூட உங்களுக்கு கிடைக்காது. மேபி நீங்க அந்த கடை கொடுத்த அட்வான்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இன்டீரியர் எல்லாமே ஸ்கிராப் தான். நீங்க அவங்களுக்கு கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பே பண்ணி வாங்கினீங்கன்னா 1 லேக் கூட அதை உங்களால விற்க முடியாது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஹேண்ட் சேலுக்கு போனா எவ்வளவு 1 லேக் வர்த்தான ப்ராடக்ட் கூட நீங்க 20,000 30,000 கூட விற்க முடியாது.